நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளிலே அந்நாளின் விண்ணப்ப ஜெபம் குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே இந்த அந்நாளின் விண்ணப்ப ஜெபம் காணப்படுகிறது. எப்ராயிம் கோத்திரத்திலே எல்கானா என்கிற ஒரு தேவ மனிதனுடைய குடும்பம் காணப்பட்டது. எல்கானா என்றால் தேவன் படைக்கிறார், தேவன் யாவும் உள்ளவர் என்கிற பொருள் உடையதாய் இருக்கிறது. இந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். முதல் மனைவி பெயர் அன்னாள் என்பதாகும். அன்னாள் என்றால் கிருபை அல்லது கவர்ச்சி என்று பொருள். பெணின்னாள் என்றால் அணிகலன் என்று பொருள், நகை அல்லது அணிகலன் என்று பொருள். இவங்க 2 பேர்லையும் அந்நாளுக்கு பிள்ளை இல்லாமல் காணப்பட்டது, பெணின்னாளுக்கோ பிள்ளைகள் காணப்பட்டார்கள். அன்னாள் தன் புருஷனால் மிகவும் நேசிக்கப்பட்டவனாக காணப்பட்டான் என்று 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்னாளை எல்கானா அதிகமாய் சிநேகித்தபடியினாலே அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் என்று அங்கே சொல்லப்பட்டது. பலியிடுகிறவைகளில் வருடத்துக்கு ஒரு தடவும் எருசலேமுக்கு சென்று அவர்கள் பலியிடுவார்கள். அந்த பலியிடுவதில் இருக்கக்கூடிய இவர்களுக்குரிய பங்கை எடுத்து பெணின்னாளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுப்பான். ஆனால் அன்னாளுக்கு மாத்திரம் 2 பங்கு கொடுப்பான். ஏனென்றால் அவளை அவன் அதிகமாய் நேசித்தான். பிள்ளை இல்லாதிருந்தாலும் கணவனால் அதிகமாய் பராமரிக்கப்பட்ட நேசிக்கப்பட்ட ஒரு மனைவியாக அன்னாள் காணப்பட்டார். ஆனால் அவள் பிள்ளை இல்லாதிருந்தாள். அவள் கற்பத்தை தேவன் அடைத்திருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினாலே அவளுக்கு மிகுதியான வேதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் உண்டாச்சு. ஆண்டவர் ஒருவருக்கு வரக்கூடிய நன்மைகளை தடுத்து நிறுத்துகிறார் என்றால் நிச்சயமாய் ஆண்டவர் பின்னாட்களில் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரப்போகிறார் என்று அர்த்தமாகின்றது. இந்த அன்னாள் தன் சகோதரியால் மிகவும் விசனத்துக்குள்ளாகிறவளாக காணப்பட்டாள். அந்த வசனம் சொல்லுகிறது, அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனம், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லி அவள் தேற்றுவான். எல்கானா தேற்றுவான். விசனத்துக்கு பதில் ஆறுதலான ஒரு வார்த்தை புருஷனிடத்திலிருந்து கிடைத்தது. இவ்விதமாய் 2 பட்ட இருதலை கொள்ளி எறும்பு போல இந்த அன்னாள் காணப்பட்டாள். இந்த வேதனையையும் அவள் சுமந்து கொண்டாள். இன்னொரு புறம் புருஷனுடைய ஆறுதலையும் சுமந்து கொண்டிருந்தாள். இந்த 2ஐயும் சுமந்து கொண்டிருந்த அன்னாள் ஒரு முடிவு செய்தாள். அவள் நினைத்தாள், எனக்குள் இருக்கக்கூடிய இந்த வேதனையை என்னை விட்டு விலக்க வேண்டும், எனக்கு கிடைத்திருக்கிற ஆறுதலை சொந்தமாக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள். அதற்காக அவள் செய்ததுதான் விண்ணப்ப ஜெபம் ஆகும். 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் இந்த ஜெபம் காணப்படுகிறது. அவள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனாள் என்று 12ஆம் வசனம் சொல்லுகிறது. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறவளாய் இருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. துக்கப்படுகிறவன் ஆலயம் போக வேண்டும். துயரத்தை அவர் சமூகத்தில் ஊற்ற வேண்டும். வேதனையை ஆண்டவருடைய சமூகத்திலே கொட்ட வேண்டும். இருதயத்தை திறந்து தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இவள் மனங்கசந்து அழுதாள். ஆலயத்துக்கு சென்றவள் மனங்கசந்து அழுதாள். அவள் போய் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது ஜெபித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுகையின் வீட்டை ஆனந்த வீடாக மாற்ற ஆண்டவரின் வீட்டில் முழுமையாக அழுது முடிக்க வேண்டும்.
பாதி பாதியா வச்சுட்டு பாதி இன்னைக்கு அழுதுகலாம் நாளைக்கு பாதி அழுதுகலாம்னு சொல்லி நினைக்க கூடாது. முழுமையாக அழுது முடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மனங்கசந்து அழுதவள் விண்ணப்பம் செய்தாள். 11ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது அது சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அதாவது அவள் விண்ணப்பம் செய்கிறாள், என்னை பார்க்க வேண்டும் கர்த்தாவே, என்னை நீர் கவனிக்க வேண்டும், என்னை நீர் பார்க்க வேண்டும், என் இருதயத்தை பார்க்க வேண்டும், என் வேதனைகளை நீர் பார்க்க வேண்டும், என்னை நீர் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவள் ஜெபிக்கிறாள். எசேக்கியா ராஜா கூட இப்படிதான் ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபித்தான். இந்த அன்னாலும் அப்படிதான், ஆண்டவர் என்னுடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை மறவாமல் நினைத்தருளும் என்று அவள் சொல்லுகிறாள். அது மட்டுமல்ல, அடுத்து அவள் சொல்லுகிறாள், ஒரு ஆண் பிள்ளையை நீர் தர வேண்டும், எனக்கு ஒரு உதவி நீர் செய்ய வேண்டும், எனக்கு ஒரு ஒத்தாசை செய்ய வேண்டும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் தர வேண்டும். நான் இந்த துக்கத்தை தூக்கி வெளியே போட்டுட்டு ஆறுதலை மட்டுமே நான் சொந்தமாக்கி வைத்திருப்பதற்கு எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை தர வேண்டும் என்று சொல்லி அவள் ஜெபித்தாள். அதோடு அவள் விண்ணப்பம் செய்தவள் பொருத்தனை செய்து ஜெபிக்கிறாள். 11ஆம் வசனத்துல என்ன தொடர்ந்து பார்க்கிறோம். அவள் சொல்லுகிற, ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீர் என்றால் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பணிகளுக்காக, ஆண்டவருடைய காரியங்களுக்காக எனக்கு நீர் கொடுக்கிற மகனை உமக்கு நான் திருப்பி கொடுப்பேன். எப்படி ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல உன் மகனை எனக்கு கொடுன்னு கேட்டது போல இந்த அன்னாள் இவளே சொல்லுகிறாள், நீர் எனக்கு தருவதை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவனுடைய தலைமுடியை நான் வெட்டாமல் நசரேய பிள்ளையாக நான் வளர்ப்பேன், பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிள்ளையாக வளர்ப்பேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் தேவனுடைய பணிகளுக்கும் என்று நான் வளர்ப்பேன். நம்ம எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக ஒப்பு கொடுத்து வளர்த்திருக்கிறோம்? அவைகளை இப்பொழுது நாம் செய்கிறோமா? அதன்படி நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக ஆயத்தமாக்குகிறோமா என்பதை இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவள் வெகு நேரம் செபித்தாள், மன துக்கம் முழுவதுமாக ஆறுவது வரையிலும் செபித்தாள், கண்ணீரெல்லாம் ஊற்றப்படுவது வரையிலும் அவள் செபித்து கொண்டிருந்தாள். உள்ளே இருக்கிற கண்ணீர், வேதனையின் கண்ணீர்கள் எல்லாம் முழுவதுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றப்படும்படியாய், முழுவதும் கொட்டப்படும்படியாய் ஜெபித்தாள். இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள், இருதயத்தை திறந்து வைத்து ஜெபித்தாள், இருதயத்தின் வேதனைகள் எல்லாம் வெளியே போகும்படியாக அவள் ஜெபித்தாள். மனக்கிலேசத்தோடு விசாரத்தோடும் ஜெபித்தாள், வேதனையோடு அழுது கண்ணீர் விட்டு ஜெபித்தாள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் ஜெபமும் அந்நாளை போல இருக்க வேண்டும். இவள் இப்படி அவள் செபித்ததினால் ஏலி அவளோடு பேசுகிறான். ஏலி பிறகு அவன் சொல்லுகிறான், ஏலி, சமாதானத்துடனே போ, இஸ்ராயேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்னார். அவள் புறப்பட்டு போனாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவர்கள் திரும்ப எப்பொழுதும் மனக்கிலேசத்தோடும் மனபாரத்தோடும் மனவேதனையோடும் இருக்க மாட்டார்கள். நான் ரொம்ப நொந்து போயிட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு தெரிய மாட்டாங்க. கர்த்தருடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிற எந்த ஒருவரும், நான் மனம் நொந்து இருக்கிற, மனம் பேதலிச்சிருக்கிற, டென்ஷனா இருக்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த அந்நாளை பாருங்கள், எல்லா குடும்பத்தின் பெண்களும் சபையின் பெண்களும் இந்த அந்நாளை போல தங்களை செம்மைப்படுத்தி கொள்வார்கள் என்றால் அவங்களுடைய வீட்டிலே ஒரு நாளும் அழுகையின் சத்தம் கேட்காது, ஒரு நாளும் புலம்பலின் சத்தம் கேட்காது,
ஒரு நாளும் வலிகளினாலும் வேதனைகளினாலும் வெறுப்புகளினாலும் உண்டாகிற சத்தம் எதுவும் வீட்டிலே கேட்காது. ஆடலும் பாடலும் சத்தம் கேட்கும், மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும். வெற்றி வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சி வாழ்க்கைக்கும் அடிப்படை காரணம் இருதயத்தில் இருக்கின்ற பாரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் போய் திறந்து வைத்து ஜெபித்து தன் இருதயத்தின் வேதனைகளை எல்லாம் கர்த்தரிடத்திலே கொட்டி தீர்ப்பதாகும். அங்கே தேவன் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இந்த அன்னாளுக்கு தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டால் அந்த சமாதானத்தை கொண்டு அவள் சந்தோஷமாக வாழ்ந்தாள். அவள் கேட்டதை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தாள். ஆண்டவருக்கு அவள் நன்றி உடையவளாய் இருந்தாள். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வீட்டு பெண்களும் இந்த அன்னாளை போல ஆண்டவரே, எங்கள் சபையினுடைய பெண்களும் இந்த அன்னாளை போல உண்மையாய் தங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் சென்று கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற பெண்களாய் மாறுவார்கள் என்றால் எங்கள் சபையை சார்ந்த எல்லா குடும்பங்களும் மகிழ்ச்சியின் குடும்பங்களாகவும் வெற்றியின் குடும்பங்களாகவும் மாறும். எங்கள் சபை மகிழ்ச்சியின் சபையாகவும் வெற்றியின் சபையாக மாறும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த அன்னாளுக்கு கொடுத்த இருதயத்தை போல இவர்களுக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்து சமாதானத்தினால் நிரம்பி வாழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் போல கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.